ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஜிஎம் எடிட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ப்ரீவியல் பார்த்துருக்கோம். எடிட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை ஒரே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்புட் பண்ணதுக்கப்புறம் பீட் மார்க் லிங்க் கொடுத்ததை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம சிம்பிளாக அப்படி பண்ண போகிறோம். பாருங்கள் சிம்பிளாக பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் ப்ரீசெட் லிங்க் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணோடனே கலர் அண்ட் ஃபில் இருக்குது தெரியுமா? இதை கிளிக் பண்ணோடனே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள இமேஜுக்குள்ளே போகும். ஓகேவா? இமேஜுக்குள்ளே போனோடனே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச இமேஜ் செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வரிசை எல்லாத்துக்குமே செட் பண்ணிக்குவாங்க. ஜஸ்ட்டு நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணாதில் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு வரிசை ஒன்றா செட் பண்ணுங்கள். எந்த ஒரு அவசரம் இல்லாமல் செட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த 3 இமேஜ் இருக்குது. சின்ன இமேஜ் கொடுத்துருக்கேன். இதை நான் உங்களுக்கு இதே மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு எப்பயும் போல் கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணாமல் வச்சுருப்பேன். 13.20 ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணாமல் வச்சுருப்பேன். அதை இதில் மேக்ஸிமம் 2-3 இமேஜ் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் பீட் மார்க் லிங்க்கில். ஓகேவா? லிங்க்கில் அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜுக்குள்ளே போகணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன செய்யணுன்னா, அந்த லாஸ்ட் 2 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு இமேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வரிசையாக கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு உங்கள் இமேஜ் 6 இமேஜை நான் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் சொல்கிறேன். எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சாங்கு பிஜிஎம் எடிட் பண்ணணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், எடிட் பண்ணுவோம். ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு 4 இமேஜ் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நான் உங்களுக்கு பழைய ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஜஸ்ட்டு ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பழைய வீடியோ பார்த்தா தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி கலர் அண்ட் ஃபிட்டில் எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் ஒன்றாவே சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ பண்ணுறப்ப என்ன செய்யணும்னா, ஜஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு லாங் இமேஜை நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செட் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்க்ரீன்லேயோ ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் ஆஃப் ஸ்க்ரீனில் பாதி இது வந்துடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறணும். ஓகேவா?
அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்கள் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறீங்க. வேறு எதுவுமே நான் உங்களுக்கு டிப்பு கஷ்டமானது எதுவும் நான் கொடுக்கல. ஓகேவா? இந்த மாதிரி உங்கள் இமேஜ் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இமேஜ்குள்ளே போயிடும். நீங்கள் ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன் வீடியோவில். ஜஸ்ட்டு நம்ம 5 மினிட்ஸில் இந்த வீடியோ எடிட் பண்ணியாச்சு. ப்ரீட் மார்க் லிங்க் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கனாலே ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து பாதி ஸ்க்ரீன் தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா ஃபுல்லாகிடும். இந்த மாதிரி இதில் சில இமேஜ்லாம் பாதி ஸ்க்ரீன் தான் வரும். அதனால் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.